நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இந்து பண்ண சமையலை வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து நம்ம எலியில் வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அபி அதுக்கடுத்து எல்லாமே குழந்தைங்கள்லாம் சேர்ந்துமே அந்த சமையலை சாப்பிட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது சமையல், அப்படியே வந்து அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அபி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கிட்டிருந்து வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து வராங்க. என்னாச்சு, என்ன, நான் இப்போ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே என்ன சமையல் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, வாசம் வேறு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே வெளியில் வராங்க. வந்தவொடனே நம்ம கவின் வந்து சொல்கிறாங்க, பாட்டி இந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருங்களேன், அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குது பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா சமைச்ச மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா சொல்கிறாங்க. சரி கொடு ஒரு டீஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் அப்படியே இந்துவோட கைப்பக்குவம் இல்லை, இந்துவே வந்து சமைச்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்து சமைச்சானா நானே எந்த பிரச்சனையும் பார்க்காம கழுத்து வரைக்கும் சாப்பிடுவேன் பார்த்துக்கோ, அப்படின்னா எப்படி சமைச்சுப்பான்னு பார்த்துக்கோ, அப்படியே இருக்குமா அந்த கைப்பக்குவம், யாருமா சமைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் தான் சமைச்சேம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அந்த தமிழ் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பர்மா அப்படிங்கிற மாதிரி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம எழில் வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. எழில் வந்தோடனே என்னம்மா ஏதோ இந்துன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எழில் வந்து வராங்க. இங்கே வாப்பா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எழில் வந்து பக்கத்தில் வராங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருப்பா, அப்படியே இந்துவோட கைப்பக்குவம்ப்பா, இந்து சமைச்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பிரியாணி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா நான் தான் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியணும்லம்மா, அப்புறம் ஏம்மா நீங்கள் வந்து பிரியாணி சமைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் விடுப்பா, நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழிலோட அம்மா சொல்கிறாங்க. பக்கத்தில் போய் சாப்பிட போகிறாங்க. இது யார் சமைச்சது அப்படின்னு கேட்டவொடனே இது வந்து தமிழ் தான்ப்பா சமைச்சிருக்கா அப்படின்னு கேட்டவொடனே எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து எழில் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம தமிழ் வந்து கவலையோடு இருக்காங்க. உடனே வந்து நம்ம குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க, பாட்டி என்னைக்கு அப்பா என்னைக்கு சாப்பிட்ருக்காங்க, விடுங்க பாட்டி நாங்கள் சாப்பிட்றோம், வாங்க எங்களுக்கு பிளேட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம மேலே வந்து ரூமில் வந்து எழில் வந்து கோவத்தில் இருக்காங்க. இந்து சமைச்சது, இந்து சமைக்கிற மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே ஒய்ஃபை ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி காட்டுறாங்க. வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க குழந்தைங்க சொன்னது, ஆமாம் டாடி சூப்பராக இருக்குது சாப்பாடு, அவங்க அம்மா சொன்னாங்களா இந்துவோட கைப்பக்குவம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன இந்துவோட கைப்பக்குவம்னு அம்மா சொல்கிறாங்க. குழந்தைங்களும் இந்து சமைச்ச மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்களே, குழந்தைங்க இந்துவோட சமையலுக்கு அவ்வளோ அடிமையாக இருப்பாங்க, ஆனால் அவங்களே இந்துவோட சமையல் சொல்கிறாங்கன்னா ஏதோ இருக்குமோ, ஏன்னா நம்ம போய் லேசாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட போகிறாரு. டோரை திறக்க போகிறாரு. வேண்டாம் நம்ம இவ்வளோ வந்துட்டு திருப்பி போய் சாப்பிட்டோம்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்மளோட ப்ரெஸ்டீஜெல்லாம் என்ன ஆகுறது, அதனால் போகக்கூடாது நெவர் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாருக்கும் தெரியாமல் வேணால் போய் பிறகு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாம் ரூமுக்கு போயிட்டாங்க. நைட் ஆயிடுது. அந்த இடத்துல வந்து எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. நம்ம போய் இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்து மெதுவாக இறங்கி வராங்க. யாராவது வெளியில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டே வராங்க. வந்து பார்த்தா யாருமே வெளியில் இல்லை. சரி நம்மளே போட்டு ஒரு டீஸ்பூனில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன கரண்டிகிட்ட போட்டு சாப்பிட்டு பார்க்காங்க. சாப்பிட்டு பார்த்தவொடனே இந்துவோட கைப்பக்கம் அப்படியே இருக்குது. ஆஹா, இந்து சமைச்ச மாதிரியே இருக்கே, அம்மா சொன்ன மாதிரி அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மெய் மறந்து அந்த பிளேட்டில் மேலும் இன்னும் நிறைய அள்ளி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் அந்த பக்கத்தில் நின்று ஆனந்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது சாப்பிட்டு கடைசியில் பார்த்தா எழிலுக்கே ஆனந்த கண்ணீர் வந்துடுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு எடுத்து போகிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. அடுத்த சீனில் வந்து குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கவின் வந்து பேக்கிலேருந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு, அபி நீ இந்த காம்படிஷனில் சேர்ந்தியா, நிறைய ஸ்கூலில் வந்து இதெல்லாம் கலந்துக்கிற போகிறாங்களாம், நம்மளும் கலந்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கவின் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நானும் பார்த்தேன், நானும் மேக்கப் பண்ணுறதுக்காக நானும் ஜாயின் பண்ணலாம் நினச்சேன், ஆனால் அப்பாவை நினச்சா தான் பயமாக இருக்குது, சேர்ந்தோம்னா திட்டுவார், நம்மளை எதுலேயும் சேர விட மாட்டார், அது எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா பேச்செல்லாம் இப்போ நம்ம எங்கே கேட்குறோம், அப்பா பேச்சை கேட்டால் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்பாவுக்கு என்ன நம்ம சேர்ந்தால் தெரியவா போகுது, நம்ம வாட்டில் ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம காவியா மட்டும் அமைதியாகவே இருக்காங்க. என்ன காவியா அமைதியாக இருக்க, நீ ஏதாவது இப்போ நல்லா பாடுவேல, பாட்டு போட்டியில் ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து காவியா வந்து சொல்கிறாங்க, எனக்கு தான் தெரியுமே, நாங்கள் வந்து காம்படிஷனில் போய் ஸ்டேஜ் ஏறினோடனே எனக்கு வந்து பாட்டே வராது, அதனால் நான் எதுக்கு சேர்ந்துக்கிட்டு அதான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டிருந்து வந்து நம்ம தமிழ் வராங்க. தமிழ் வந்துட்டு அஞ்சலி என்ன எல்லாருமே சீக்கிரட்டாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எங்கள் ஸ்கூலில் காம்படிஷன்லாம் வைக்க போகிறாங்க, நிறைய ஸ்கூல்லேருந்து வந்து கலந்துக்கிடுவாங்க, அதில் நம்ம ஜெயிச்சா நிறைய கைத்தட்டெல்லாம் வாங்கலாம், பரிசெல்லாம் நிறைய கொடுப்பாங்களாம், அதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. காவியா வந்து
ஸ்டேஜ் ஏறினோடனே அவளால் பாட்டு படிக்க முடியாதான், அதனால் அவள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. கவின் வந்து டிராயிங்கில் சேர போகிறானா, அவள் அபி வந்து மேக்கப் போட்டியிலலாம் சேர்ந்துக்க போகிறாளாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ எதில் சேர போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எனக்கு எதுவுமே வராதே, கவினுக்கு வந்து டிராயிங் வரும், அபிக்கு வந்து மேக்கப் போட வரும், காவியாவுக்கு பாட வரும், எனக்கு எதுவுமே வராது, சாப்பிட்டு தூங்க தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து சிரிச்சிட்டு, சாப்பிட்டு தூங்குறது ஒரு டேலண்ட் தான், யாருக்கு தான் அந்த தூக்கம் வரும், படுத்த உடனே உனக்கு அது வருதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க காமெடியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் சரி இன்றைக்கி போய் எல்லாருமே நம்ம பேர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் முடிவு எடுத்துகிட்டு கீழே இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க. கீழே வந்துருக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த நேரத்தில் மேலேருந்து நம்ம மனோவும் எழிலும் இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க. சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நம்ம எழில் வந்து கேட்காரு, மனோ இன்றைக்கி நமக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு கேட்டவொடனே, இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்கடுத்து உனக்காக விருது தராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அபிகிட்ட வந்து கேட்காங்க கவின், ஆமாம் விருதெல்லாம் எதுக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அது அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜன்னல் வழியாக வந்து நம்ம இந்து வந்து நம்ம எழில் வந்து விருது வாங்க போகிறாரில்ல, அதை நினச்சி பெருமைப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.